இன்னொன்னு உண்டாக்குனா என்ன அர்த்தம்? முழுமையான அர்த்தம். அல்லாஹ் முழுமையாக்கிட்டாங்கன்னா போய் என்ன முழுமையாக்கிட்டேன் மௌலூது சொன்னே நீ அப்படின்னு இவன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் முழுமையாக்கிட்டேன், இவன் சொல்றான் என்ன முழுமை? ஒரு கத்தம் இருக்கா, ஒரு பாத்தியா இருக்கா, ஒரு தாயத்து இருக்கா, ஒரு தாவீஸ் இருக்கா, ஒரு தட்டு இருக்கா, ஒரு தகடு இருக்குதா, ஒரு சலாத்து நாரியா இருக்குதா? இதெல்லாம் இல்ல இன்னும் முழுசு அப்படின்னு கேட்கறானா இல்லையா அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான் முழுமையாக்கிட்டேன், இவன் என்ன சொல்றான்? முழுசுலாம் கிடையாது, முழுமை ஆக்க இன்னும் எவ்வளவு இருக்குது. நாங்க புதுசு புதுசா போன வருஷம் கண்டுபிடிக்கிறோம், 10 வருஷம் முந்தி கண்டுபிடிக்கிறோம், நாளைக்கு எங்க பேரம்பா பேரத்திலாம் கண்டுபிடிப்பான். நீ என்ன முழுசு? அதன் அர்த்தம் அப்ப மார்க்கத்தை முழுமையாக்கித்தான் நம்புறீங்களா இல்லையா? அதான் கேள்வி. அல்லாஹ் முழுமையாக்கிட்டான் என்று நீங்கள் நம்பினால் நபிகள் நாயகத்துக்கு பிறகு தோன்றிய எல்லாத்தையும் தூக்கி எறிங்க அப்படின்னு நம்ம சொன்னா இந்த மாதிரி அறிவுஜீவிகள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆதரிக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி வந்ததையெல்லாம் தூக்கி எறி சொல்றீங்கல்ல, அப்ப ஏன் மைக்கில் பேசுறீங்க? ரசூலுல்லாஹ் மைக்கில் தான் பேசினாங்களா? அப்ப ஏன் வாட்சி கட்டுறீங்க? ரசூலுல்லாஹ் வாட்சி தான் கட்டினாங்களா? அப்ப இது கார்ல வர்றீங்க, ரசூலுல்லாஹ் கார்ல தான் போனாங்களா? அப்ப இதுக்கு சோறு திங்கிறிய, ரசூலுல்லாஹ் சோறு தான் தின்னாங்க, ரொட்டி தானே சாப்பிட்டாங்க என்றெல்லாம் பெரிய அறிவுபூர்வமா கேட்கறதாக வாதத்தை எழுப்புறாங்க. இதுல என்ன மேட்ரு? அல்லாஹ் முழுமையாக்கிட்டேன்னு சொல்றது தீன. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், துன்யாக்கும் சொல்லல. உங்க துன்யாவை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லல, தீனை அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்றான். தீன் இனிமே வரக்கூடாது, துன்யா அது வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா வயஹ்லுகு மா லா தஅலமூன். நீங்கள் ஏறி செல்வதற்காக குதிரையை நான் படைத்திருக்கிறேன், கழுதையை படைத்திருக்கிறேன், கோவேறு கழுதைகளையும் படைத்து தந்திருக்கிறேன். இவ்வளவோடு முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத இன்னும் பல வாகனங்களை நான் படைக்க இருக்கிறேன். துன்யா முழுமையாக பாருங்க. அடே கழுதை குதிரை முடிச்சு நினைக்காத, சைக்கிள் வரும், மாட்டு வண்டி வரும், டூ வீலர் வரும், கார் வரும், பஸ் வரும், ரயில் வரும், விமானம் வரும், எல்லாம் அடங்கியிருக்கு. அந்த வசனத்தில் இருக்கா இல்லையா? நீங்கள் ஏறி செல்வதற்கு இப்ப நீங்க பார்க்கிறது குதிரை கழுதை. இவ்வளவுதான் நினைக்காதீங்க, முடிக்கல, நான் வேலையை முடிக்கல, இன்னும் வச்சிருக்கிறேன், இன்னும் படைக்குவேன். யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத எத்தனை விஷயங்களை நான் படைக்க இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன விளங்குது? துன்யா முழுமைப்படுத்தப்படவில்லை. துன்யாவில் வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அது துன்யா. இத மைக்க போட்டு பேசுறவன், மைக்கு போட்டால் 10 நன்மை கூட. எவன் ஒருவன் நல்ல மைக்கை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை எழுப்புகிறான்னு சொன்னா அது சொல்லு. மைக்கு இபாதத்தா பண்ணி மௌலிதுக்கு என்ன சொல்ற? எவன் ஒரு மௌலிது ஓதுகிறானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத் செய்வார்கள். எவன் ஒரு மௌலிது ஓதுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்படி இறங்கும். எவன் ஒரு மௌலிது ஓதுகிறானோ அவனுக்கு இப்படி சொல்றீல, இப்படி சொன்னா அது தீன். மைக்குக்கு நாங்க எப்போ சொன்னோமா? மைக்கில் பாவிகளா மைக் வைக்காம இருக்கிறேடா அப்படி சொன்னோமா? மைக்கு எதுக்கு? 25 பேர் உட்கார்ந்து எடுத்து தூக்கி போட்டுருவோம். மைக் எதுக்கு வச்சுக்கிறோம்? வந்தவங்க 25 பேர் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இதுக்கு உரம் கடிச்சு பண்ணிட்டு பேசி போயிருவோம். அதிகமான மக்கள் இருக்கிறீங்க, அவ்வளவு பேர் கத்த முடியாது. ஒரு மனிதனுடைய டெசிபல் ஒரு அளவுதான், அதுக்கு மேல டெசிபல் ஏற்றி கத்த முடியாது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒளியை பெருக்கி தருவதற்கு ஒரு சாதனத்தை நாங்க யூஸ் பண்றோம். இது நன்மையை நாடியா செய்யறோம், மறுமையில சவாபுக்கா செய்யறோம், வசதிக்கு செய்யறோம். வசதிக்கு தான் ஓடுது வரும்னு சொல்லி தொலைச்சிட்டு போ, வசதிக்கு. அதே இபாதத்துங்கிற தீன் எதுக்கு சொல்ற? இதே மாதிரிதான் வாட்சி கட்டுறோம். எவன் ஒருவன் வாட்சி கட்டி தொழுகிறானோ அவனுக்கு 100 நன்மை கூட கிடைக்கும். எவன் வாட்சி கட்டாமல் தொழுகிறானோ அவனுக்கு 1 நன்மை தான் கிடைக்கும். அப்படி சொன்னா வாட்சிக்கு விதத்துன்னு சொல்லலாம். என்னடா இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றேன்னு கேட்கலாம். வாட்சி கட்டி கட்டாம தூக்கி எரிஞ்சு போயிரு, என்ன இருக்கு? நீ வாட்சி கட்டினாலும் ஒண்ணுதான், கட்டாட்டாலும் ஒண்ணுதான், குதிரையில ஏறி போனாலும் ஒண்ணுதான், கழுதுல ஏறினாலும் ஒண்ணுதான், நடந்து வந்தாலும் ஒண்ணு. பள்ளியாசல தொழுவ போறோம். எவன் ஒருவன் காரில் போகிறானோ அவனுக்கு 100 நன்மை, இவன் கழுதையில் போகிறானோ அவனுக்கு 10 நன்மைன்னு சொன்னா அப்ப என்ன செய்ய? இது என்னப்பா ரசூலுல்லாஹ் சொல்ல கேளு. கார் வசதிக்கு உள்ளதுப்பா, வீடு வசதிக்கு உள்ளது. இந்த லைட் போட்டாங்களா? இந்த லைட் போடாட்டி இப்ப என்ன போட்ட நன்மையா? வசதிக்கு போடுறோம்டா, இபாதத்து நான் போடுறோம். இதை நான் வேறுபடுத்தல, அல்லாஹ்வுடைய ரசூல் வேறுபடுத்துறாங்க. எப்படி வேறுபடுத்துறாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த புதுசுல என்ன பண்றாங்கன்னா
மதீனாவுல போனா விவசாயம், பேரிச்சம்பழ விவசாயம். பேரிச்ச மரங்கள்ல ஆண் மரம் பெண் மரம் இருக்கும். அதை இதையும் கோர்த்து ஜாயிண்ட் பண்ணி மகரந்த சேர்க்கைன்னு சொல்லி விவசாயம் பண்ணுவாங்க. அதை நபிகள் நாயகம் பார்க்கறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, இது நல்ல செயல் மாதிரி தெரியல. அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி நாலேஜ் கிடையாது. மக்கா வாசிகளுக்கு விவசாயம்னா சரியா தெரியாது, மதீனா வாசிகளுக்கு தான் விவசாயம் தெரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, லவ்லம் தப்போடு விட்டுலாம்ப்பா, என்னத்துக்கு இப்படி பண்றீங்க, சும்மா சாதாரணமா வரட்டும்பா அப்படின்ட்டாங்க. அந்த மக்கள் அதை விட்டுட்டாங்க. மகசூல் குறைஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பாக்குறாங்க, மரத்தை ஒன்னையும் காணோம், பெருமரமா நிக்குது. அப்ப கேட்கிறாங்க, மாலி நகலிக்கும், என்னாச்சு உங்க பேரிச்ச மரத்துக்கு, என்னாச்சு, என்னாச்சா, நீங்க என்ன சொன்னீங்க, ரொம்ப நாளா அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லப்பா, இன்னமான பஷரும், நான் ஒரு மனுஷன், இத அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால் பாத்து மின்கும் அஸ்ததாத்தும், இயன்ற அளவுக்கு அதை கடைபிடியுங்கள். இத அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், துன்யா சம்பந்தமா இப்படி விவசாயம் பண்ணுங்க, இந்த தண்ணியை பாய்ச்சுங்க, சொட்டு நீர் பாசனம் பண்ணுங்க, இப்படி ஏதாவது நான் சொன்னேனே ஆனால் அன்தும் அலம் பி அம்ரி துன்யாக்கும்,